இலங்கை கடற்கரையிலிருந்து வெறும் 40 கடல் மைல் தொலைவில் ஈரானிய போர்வை கப்பல் மூழ்கடிக்கப்பட்ட சம்பவம் இந்தியாவிற்கு ஒரு எச்சரிக்கை மணியாகும். மேற்காசிய போர் என்பது இனி பெர்சிய வளைகுடாவிலோ அல்லது தெஹ்ரான் வானிலோ மட்டும் நடக்கும் ஒரு தூரத்து மோதல் அல்ல. அது இப்போது இந்தியாவின் வாசலுக்கே வந்துவிட்டது. இந்தியா தனது செல்வாக்கு மண்டலமாக நீண்ட காலமாக கருதி வரும் இந்திய பெருங்கடல் பகுதியில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது. ஈரானின் ஐரிஸ்டெனா கப்பல் ஹார்முஸ் ஜலசந்தியிலோ அல்லது அரபிக்கடலிலோ தாக்கப்படவில்லை. இது உலகின் பரபரப்பான கடல் போக்குவரத்து பாதைகளில் ஒன்றான காலிநகருக்கு தெற்கே தாக்கப்பட்டது. இது இந்திய எல்லைக்கு மிக அருகில் உள்ள பகுதியாகும். இந்தியாவின் வர்த்தக பாதைகளும் எரிசக்தி இறக்குமதிகளும் இந்த பகுதி வழியாகவே நடக்கின்றன. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு முதன்முறையாக ஒரு போர்வை கப்பலை அமெரிக்கா இங்கு மூழ்கடித்துள்ளது. பிராந்திய நாடுகளிடம் எந்த ஆலோசனையும் செய்யாமல் அமெரிக்கா எடுத்த இந்த ராணுவ நடவடிக்கை இந்திய பெருங்கடல் பகுதியில் ராணுவ மயமாக்கல் அதிகரிப்பதற்கு காரணமாக அமையும். இந்த விவகாரத்தில் இந்தியா ஒரு மௌன சாட்சியாக இருக்க முடியாது. மூழ்கடிக்கப்பட்ட அந்த ஈரானிய கப்பல் இந்தியாவின் மிலன் 2026 என்ற கடற்படை பயிற்சியில் பங்கேற்று திரும்பிக் கொண்டிருந்தது. அதே குழுவைச் சேர்ந்த மற்றொரு ஈரானிய கப்பல் இப்போது கொழும்பு துறைமுகத்தில் தஞ்சம் புகுந்துள்ளது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நடவடிக்கைகள் இந்திய பெருங்கடல் பகுதியில் வழக்கமாக மாறினால் அது இந்தியாவின் கடல்சார் பாதுகாப்பை அடிப்படையிலேயே மாற்றிவிடும். இனி இந்த பகுதியில் நிகழும் ஒவ்வொரு நீர்மூழ்கி கப்பல் நடமாட்டமும் இந்தியாவின் பாதுகாப்பு திட்டமிடலுக்கு ஒரு சவாலாக அமையும். இந்த ஆபத்துகள் வெறும் கற்பனை அல்ல. இந்திய பெருங்கடலில் உள்ள அமெரிக்க ராணுவ இலக்குகள் மீது ஈரான் பதிலடி கொடுத்தால் அது வணிக கப்பல்கள் மற்றும் கடலுக்கடியில் உள்ள தகவல் தொடர்பு கேபிள்களை பாதிக்கும். இந்த மோதலில் ஹூதி படைகளோ அல்லது அமெரிக்காவின் பெரிய விமானம் தாங்கி கப்பல்களோ தீவிரமாக ஈடுபடத் தொடங்கினால் இந்திய கப்பல்கள் மீது ஒரு குண்டு கூட விழவில்லை என்றாலும் நமது கடல் போக்குவரத்து சுதந்திரம் பாதிக்கப்படும். இதுவரை மேற்காசிய நெருக்கடியை இந்தியா தூதரக ரீதியாக சமநிலையுடன் கையாண்டுள்ளது. ஆனால் இந்திய பெருங்கடலில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றம் ஒரு வலுவான எதிர்வினையை கோருகிறது. அமெரிக்கா, ஈரான் அல்லது வேறு எந்த நாடாக இருந்தாலும் இந்திய பெருங்கடலை போர்க்களமாக மாற்றக்கூடாது என்பதை இந்தியா மிக தெளிவாக தெரிவிக்க வேண்டும். இந்த பிராந்தியத்தின் இறையாண்மை என்பது இந்தியாவின் ஒரு முக்கிய எல்லையாக கருதப்பட வேண்டும். இந்திய கடற்படை வலிமை மிக்கது மற்றும் அதன் கண்காணிப்பு வசதிகள் விரிவடைந்து வருகின்றன. ஆனால் வெறும் பலம் மட்டும் போதாது. தனது கடல்சார் அண்டை பகுதிகளில் வெளிநாட்டு மோதல்கள் பரவுவதை இந்தியா பொறுத்துக் கொள்ளாது என்ற தெளிவான தூதரக செய்தியை உலகுக்கு அறிவிக்க வேண்டிய தருணம் இது. போர் மேற்காசியாவோடு நிற்க வேண்டும். அது தெற்கு நோக்கி நகர்ந்து இந்திய பெருங்கடலுக்கு வருவதை இந்தியா அனுமதிக்கக்கூடாது.